செந்திலால மீனாவை கூட்டிட்டு வர முடியல. மீனாவோட வீட்டுக்கு போறாரு. நடந்ததையெல்லாம் மீனாவோட அப்பா கிட்ட சொல்றாங்க. முத்துவேல் வீட்டுல சுகன்யா மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு முத்துவேல் கேக்குறாரு. அதுக்கு சுகன்யா சொல்றாங்க, எந்த வேலையா இருந்தாலும் என் புருஷன் தான் ஓடுறாரு. பழனி கேக்குறாரு, சுகன்யா இங்க என்ன பண்ற? சுகன்யா, உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் வரலங்க. சுகன்யா, கோவப்படாத, வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன்ல. என்னங்க, மணி என்னன்னு தெரியுமா? நம்ம கிளம்பி போறதுக்குள்ள எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிடுவாங்க. எல்லாரும் பழனிக்கு அட்வைஸ் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பொண்டாட்டிய வச்சுக்க கூடாதுன்னு. அரவணன் சொல்றாரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்றாங்களாம், எலெக்ஷன் வேற வரப்போதான், அதுக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க அந்த அதிகாரி கிட்ட எல்லாம். என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. மீனா சொல்றாங்க, அப்படின்னா எங்க ஆபீஸுக்கு நியூஸ் வந்திருக்கோம். நீங்க சொல்றது ரொம்ப புதுசா இருக்கே மாமா. அரவணன் சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னான்ப்பா. ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஆபீஸுக்கு எடுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நம்ம வீட்டிலே இருக்க வேண்டாம்ப்பா. எல்லாரும் ஆதார் கார்டை கொடுக்குறாங்க சரவணன் கிட்ட. கையில அவங்க ஆதார் கார்டை கொடுக்காம பேசி மழுப்புறாங்க. போய் சந்திப்போம்.